அடுத்த டாபிக் வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ். ஸோ வேரியபிள்ஸ் எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி இன்ட் ஐ ஈக்குவல் டு இந்த மாதிரிலாம் ஸ்பெசிஃபிக்காக என்ன டேட்டா டைப்னு கொடுக்க தேவையில்லை. டைரெக்டாக ஐ ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்தோம்னா பைத்தான் கம்பைலர் என்ன பண்ணும், இந்த வேல்யூ என்னன்னு பார்ப்போம். ஓகே, பை டிஃபால்ட் அதுவே உள்ள ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு உள்ள பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ அது 10ங்கிறது ஒரு நம்பர், ஸோ அது இன்டிஜர் அப்படின்னு சொல்லி அதுவே எடுத்துக்கும். ரெண்டாச்சா, அதுவே நான் வந்து 10.5 அப்படின்னா அது இன்டிஜரில் ஃப்ளோட்டுன்னு அதே கண்டுபிடிச்சிடும். ஸோ இப்படி தான் வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணணும். ஸோ பை டிஃபால்ட் நம்ம வந்து எந்த ஒரு டேட்டா டைப்பும் ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்லை. ஸோ அப்போ என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது பைத்தானில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் லெவலில் ஒரு சிம்பிள் டேட்டா டைப்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்ட்டு, ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங்கு, அதுக்கப்புறம் புலியன். I equal to 10 இது வந்து இன்டிஜர், j equal to 3.14 இது வந்து float, name equal to hello இது வந்து string, அப்புறம் boolean வேணும். இதுதான் boolean, ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ அந்த கமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு ஜஸ்ட் கோடை மட்டும் பார்த்தோம்னா, ஓகே. ஸோ இந்த 4 பேசிக் டேட்டா டைப்ஸ் பைத்தானில் அவைலபிள். ரைட், இது இல்லாமல் இன்னொரு 4 காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு, செட்டு, டுப்பிள், அப்புறம் டிக்ஷனரி. இது 4 இருக்குது. இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனி வீடியோ போடணும். ஏன்னா ஒவ்வொரு அந்த ஸ்பெசிஃபிக் டேட்டா டைப்லேயும் அவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதனால் அது தனித்தனி வீடியோவில் போட்டுருவோம். இப்போ வந்து இந்த 4 அவைலபிள் டேட்டா டைப்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ இன்னும் ஒரே ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் அபவுட் இந்த டேட்டா டைப்பை வச்சு. ஓகே, இப்போ நான் ஒரு டேட்டா டைப்பை பிரிண்ட் பண்ணிட்டேன். இப்போ அதே வேல்யூவை அதே டேட்டா டைப் அதே வேரியபிளை இன்டிஜராக இருக்க வேரியபிளை ஸ்ட்ரிங்குக்கு அசைன் பண்ண முடியுமா அப்படின்னா பைத்தானில் முடியும். இன்டிஜராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அதே வேரியபிளை ஸ்ட்ரிங்காக உடனே மாற்றி யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ அவுட்புட் பாருங்கள். ஸோ 10 ஹலோ, ஃபஸ்ட்டு 10ங்கிறது டிக்ளேர் ஆயிடுச்சு. பிரிண்ட் பண்ணும்போது 10 தான் வந்துச்சு. அப்புறம் அதே வேரியபிளில் ஸ்ட்ரிங்கை நான் ஓவர் ரைட் பண்ணுறேன். அது எக்ஸிஸ்டிங் வேல்யூ 10 அழிச்சிட்டு ஹலோன்னு போட்டுரும். அதனால அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணும்போது ஹலோன்னு பிரிண்ட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி டேட்டா டைப் ஃப்ளெக்சிபிலிட்டி பைத்தானில் இருக்குது. ஸோ ரொம்ப பேசிக்கான டேட்டா டைப் டிக்ளரேஷன் எக்ஸ்ப்ளனேஷன் இதுதான். ஸோ லிஸ்ட்டு, டூப்பிள்ஸ் இதில் எல்லாம் இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்க்கணும்.